இப்ப சமீபத்தில் நடந்த பிரச்சனை தான் அதை விட. இப்ப ஆர்ச்சு நம்மளாம் சொன்னோம், நம்மளாம் அந்த காலத்துல இருந்து கட்டி நம்மளுடைய முன்னோர்கள் கட்டி நமக்காக கொடுத்த ஒரு மிகப்பெரிய விஷயம். இப்ப அந்த ஆர்ச்சில பின்னாடி நன்றி மீண்டும் வருக அப்படின்னு எழுதுறோம்னு வச்சுக்க, யாரு அந்த ஆர்ச்சி சொல்லுதா? அந்த ஆர்ச்சி சொல்றதா அர்த்தம் நன்றி மீண்டும் வருகன்னு? எழில்நகர் மக்களுடைய எண்ணம் அங்க பிரதிபலிக்குதுன்னு அர்த்தம். எழில்நகர் மக்கள், எழில்நகருடைய அரசு நிர்வாகம் நன்றி மீண்டும் வருகன்னு சொல்றதா அர்த்தம். எல்லா இடத்துலையும் அரசாங்கங்கள் அந்தந்த ஊர் எல்லைக்குள்ள நகராட்சியா, ஊராட்சியா, மாநகராட்சியா அப்படின்னா அவங்க வந்து நன்றி மீண்டும் வருக அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல ஒரு முகப்பு, அந்த முகப்பினுடைய அடையாளம். ஏற்கனவே 3 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம விழா அறிவிக்கிறோம். விழா அறிவிச்சப்போ அந்த 2 சங்கம், நம்ம 2 சங்கம் சொல்லிட்டு இருக்காங்களா, சங்கம்லாம் அப்படிலாம் கிடையாது, நம்ம தான் முழு ஸ்ட்ரென்த், 95% நம்ம தான் இருக்கிறோம். ஊர்ல குழப்பம் உருவாக்குற மட்டும் தான் அந்த சங்கமா இருக்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இவங்க விழா நடத்துறாங்க, இப்ப இவங்க குழப்பத்தை விட்டு போகணும்னு சொல்லி ஆர்ச்சியில பெயிண்ட் அடிச்சு அந்த இடத்துல எழில்நகர் குடியிருப்போர் சங்கம் எழுதணுங்கிறதுக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு நம்ம நிர்வாகிகள் சீரியல் லைட் கட்டிட்டு இருக்கோம் அடுத்த நாள் விழாவுக்கு. அப்ப குழப்பத்தை உண்டு பண்ணே பண்றாங்க. நம்ம நேரடியா போய் உடனே தடுத்து அடிக்க கூடாதுன்னு சொல்லி எழுதுற பேரெல்லாம் அடிக்க சொல்லிட்டு நாம அங்க இருந்து கலந்து போயிட்டோம். நம்ம விழா சிறப்பா நடந்துச்சு. இப்போவும் விழா அறிவிச்சிட்டோம். இப்ப என்ன நடக்குதுன்னா, நான் ஆர்ச்சை சரி பண்றேன், ஆர்ச்சை சரி பண்றேன்னு சொன்னா மக்களுக்கு என்ன தோணும்? சார் பாவம்பா, இளைஞர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆர்ச்சை சரி பண்றாங்க, நல்ல பசங்கப்பா அப்படின்னு தோணும்ல. அப்படிதான் தோணும். அரசியல் பார்வை உள்ளவங்களுக்கும் ஊருக்காக உழைக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அந்த என்ன பார்வையோடு எழுதப்படுதுன்னு பார்ப்போம். எழுதும் சரி. இப்போ அதுக்கு பின்னாடி வரி எழுதணும். அந்த வரியை யார் முடிவு பண்ணுவது? அரசாங்கம் முடிவு பண்ணுவதா? சரி, நான் இருக்கேன் ராஜகுமார், எனக்கு மனசுல என்னமோ ஒன்று தோணுது. இந்த விஜய் படத்துல சொல்லுவாரு ஆலிஸ்வல் நான் போய் எழுத முடியுமா? ஆட்சியில எழுத முடியாது. ஒருத்தருக்கு அந்த ராஜபானை கேட்டாரு, அன்பே சிவம்னு தோணுது, எழுதிக்கலாமா? மரம் வளர்ப்போம், நல்லதுதான், மலர் வளர்ப்போம் சொல்ற, மரம் வளர்ப்போம் எழுதிக்கலாமா? அப்படி எழுதுவதற்கு உரிமை கிடையாது. அதற்கு பின்பு நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த பையன் எழுதின வார்த்தை, இளைஞர்கள் சொன்ன வார்த்தை என்ன எழுதுறாங்கன்னா, எண்ணம் போல் வாழ்க்கை. அப்படியே நமக்கெல்லாம் பார்க்கவங்க தெரிஞ்சிருக்கும், என்னப்பா வளர்ச்சி சங்க நிர்வாகிகள் இப்படி போய் அதை போய் அழிச்சு விட்டாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை நல்லது தானப்பா. சரி, இப்ப குடிநீர் இல்லாம யார் பாட்டை போட்டு கத்திக்கிட்டு இருக்கோம்ல, எளிஞர் மக்களுடைய எண்ணத்துக்கு ஏற்றாம தான் நடக்கும். அதனாலதான் எங்களுக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை குடிநீர், 2 நாளைக்கு ஒரு தடவை குடிநீர் அப்படின்னு சொல்லிடலாமா? ஊரே குப்பை கடா கிடக்குதுப்பா. ஆமாப்பா, அந்த ஊருக்காரங்க என்ன அப்படி அவன் எண்ணத்துக்கு ஏற்றாம தான்ப்பா ஊரே குப்பை கடை கிடக்கு. ஏத்துக்கிறீங்களா? அது ராஜ்குமாரோடைய கட்டடம் இல்ல, ஊரினுடைய கட்டடம். அங்க எழுதுற ஒவ்வொன்றும் ஊருக்காக சொல்றது. அது போல ஒரு மனிதர், இப்ப மாடு இங்க நிறைய நிக்குது, நிறைய நின்று இருக்கு, நம்மளால ஒன்றும் பண்ணவும் முடியல. நாளைக்கு ஒரு வயசானவர் போறாங்க, மாடு இப்ப டப்புன்னு தள்ளி வந்தோட கீழே விழுந்துடுறாரு. இப்ப வெனக்காரையா இவன் என்ன போனதுல கீழே விழுவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அத தூரமா பொதுவா பாக்குறவங்களுக்கு அப்படிதான் இருக்கும். அதனால எண்ணம் போல் வாழ்க்கை என்பது இந்த ஊரினுடைய கோஷம் அல்ல. இந்த ஊருக்கு தேவையான கோஷம் ஒற்றுமை. இங்க நாங்க சாதியா கிடையாது, மதமா கிடையாது, இனமா கிடையாது, மொழியா கிடையாது, மாநிலமா கிடையாது, ஏன் தேசமா கூட கிடையாது. நாங்கெல்லாம் மனிதர்கள். இங்க மனிதத்தை மதிக்கிறவங்க தான் நாங்க இருக்கிறோம். அப்படியான கோஷம் தான் அதை உரைக்கக்கூடியதா சொல்லுவோம். இப்ப நான் சொல்றேன், இதுவே எங்க இருந்து தானே, இது நான் உட்காந்து கூட்டம் போட்டு முடிவு பண்ணலையே, அதையே கூட்டம் போட்டு முடிவு பண்ணி ஊர் நினைச்சு எழுதினாதான்ப்பா எழுத முடியும். அதனால மக்கள் புரிஞ்சுக்கணும். ஊர்ல குழப்பத்தை ஒன்று பண்றாங்க. போன தடவை விழா அறிவிக்கும் போதும் ஆட்சிக்கு போறாங்க, இந்த தடவை வளர்ச்சி விழா அறிவிக்குது ஆட்சிக்கு போறாங்க. இன்னொன்று கூடுதலா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் தடுத்தேன் பாத்தீங்களா ஆட்சியில் எழுதும் போது. அப்ப எழுத போனது யாருன்னா நம்ம ஹயாசக்கம் தான் தலைமை, இன்னும் ஒரு 4-5 பேர். அப்ப தடுக்க போகும்போது நம்ம கூட இருந்த பையன், நான் தான் சொல்றேன், எப்பா நான் என்ன தொழில் தடுத்தாலும் பரவாயில்ல வீடியோ எடுப்பான்னு சொல்றேன். அப்ப தெரியுது இல்ல, 3 வருஷத்துக்கு முன்னாடி தெரியுதுல, இந்த ஆட்சி தொட்டா வளர்ச்சி சங்கம் வரும். ஏன்னா அப்ப அவரும் வளர்ச்சி சங்கத்தில் தானே இருக்கிறாரு. அப்ப ஆட்சி தொட்டா வளர்ச்சி சங்கம் வரும், தெரியுது இல்ல. அப்ப இன்னைக்கு ஒருத்தன் உங்ககிட்ட சொல்றான்னா, நீ சொல்லிருக்கணும்ல, நீ தொட்டா வளர்ச்சி சங்கம் வரும் சொல்லிருக்கணும்ல. சொல்லிருப்பியா? சொல்லிருக்க மாட்டியா? சொல்லிருப்ப. அப்ப சொல்லியும் நீ தொடரனா
திட்டம் என்ன அப்படின்னா இந்த ஊரில் ஒரு மோதலை ஏற்படுத்தி இந்த ஊரை இரண்டாக பிரிப்பது என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். இன்னொன்று கேட்கட்டுமா? எண்ணம் போல் வாழ்க்கை அந்த வீடியோ இருக்கு, நான் உங்களுக்கு அந்த வீடியோ இருக்கு. சொந்த காசை போட்டு செலவு பண்ணிருக்கேன். நான் உங்களை மாதிரி எல்லாம் வசூல் பண்ணிலாம் செய்யல. உனக்கு யாரா சொந்த காசு போட்டு செய்ய சொன்னா? போல சொந்த காசு போட்டு செய்யறானு. சரி ரைட்டு, சொந்த காசை போட்டு செஞ்ச நீ நேத்து நீ ஒரு குரூப் வச்சிருக்க, இளைஞர் குரூப்ல. அந்த குரூப்ல ஸ்பான்சர் கொடுத்தாங்க. ஸ்பான்சர் கொடுத்தவங்க பேரு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால பேரு போடலன்னு அங்கே ஏன்டா பதிவு போடுற? அங்கேயே பதிவு போடுற. வித்தியாசம் இருக்கா? அப்புறம் மக்கள்கிட்ட அங்கே பக்கத்தில் மக்கள் வருவாங்கல்ல, நாங்கள் போய் அழைக்க போகும்போது நம்ம நிர்வாகிகள் தமிழரசன், சிவசங்கரன், டிக்சன், தரபால் மாமா, சையதலி அப்பா, ராஜப்பான்னு, மாணிக்கப்பா, கோவிந்தராஜப்பா எல்லாரும் போய் அதை மதிக்கிறாங்க. அதை எழுதுறது தப்புன்னு சொல்லி அடிக்கிறாங்க. அதுல அந்த பையன் வாதாடுறாரு, இது பொது இடத்துல இருக்கு, யார கேட்கல நானு. அப்படியா? யாரும் கேட்க மாட்டியா? சரி, உங்க வீட்டுக்கு முன்னாடி ஷெட்டு போட்டிருக்கியப்பா, அது எந்த இடத்துல இருக்கு? உங்க வீட்டுக்கு முன்னாடி 15க்கு 40 கார் நிப்பாட்டுற ஷெட் இல்ல, ரூம் 4 பக்கமா அடிச்ச ஷெட்டு. நீ எங்க ஊர் பொது இடத்தை, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சாலைய கூண்டு போட்டு அடிச்சு வியாபாரம் பார்ப்ப. நீ என் ஊர்ல என்ன கோஷம் இருக்குன்னு முடிவு பண்ணுவியா? அப்ப அந்த ஊருக்காக தியாகம் செஞ்சு உழைச்ச தலைவர்கள் வேடிக்கை பார்த்து உட்காந்துருப்பாங்களா? எண்ணம் போல் வாழ்க்கைனா நீ ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்க. ஓ என்ன என்ன ஓ வாழ்க்கை தான் என்ன? அதனால வெந்நீர் வளர்ச்சி சங்கத்துக்குலாம் ஏதோ ஒன்றும் அரசியல் கற்றுக் கொடுக்குற வேலையெல்லாம் இங்கே யாரும் செய்யக்கூடாது. அதான் காலகாலமாக நாங்கள் அரசியல் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஊருக்கான அரசியல், இந்த மக்களுக்கான அரசியல்.